வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தனுசு ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன, குறிப்பா உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற முறைகளை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், மோதிராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, இதுவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் ஆகியோரால் நன்மைகள் உண்டுங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நன்மை தராதுங்க. சற்று கடுமையான பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் மிகவும் அவசியமானதாக இருக்குங்க. கூடுமான வரையில் தனுசு ராசினியர்களான நீங்கள் புதிய கடன்களை ஏற்காமல் இருப்பது எதிர்கால நிம்மதிக்கு வழிவகுக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப சூழ்நிலை டென்ஷனை ஏற்படுத்துங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் 3ஆம் நபர்களுடைய தலையீட்டால் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்களும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் இந்த பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய தலையீடு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அர்த்தாஷ்டகத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுத்து மருத்துவ சிகிச்சை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மனதிற்கு இதமானதாக இருக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும்
தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய நிர்பந்தம் கூட உருவாகுங்க. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. அப்படியே முதலீடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் இறங்குவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. ஆதலால் குறைந்த வருமானத்தில் நீங்கள் செலவுகளை சமாளித்தாக வேண்டுங்க. அதே போல் சற்று தாராளமாகவே செலவு செய்து வந்த உங்களுக்கு இது சோதனையான ஒரு வாரமாக தான் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் வாய்ப்புகளும் ஓரளவே கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பல பிரச்சனைகளை இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறையினர் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. கட்சியில் நண்பர்கள் என ஆதரவாளர்கள் என இதுவரை நினைத்து வந்தவர்கள் தற்போது உங்களுடைய நலனுக்கு எதிராக மறைமுக செயல்களில் ஈடுபடுவாங்க. கட்சி பிரமுகர்கள் எவரையும் நீங்கள் இந்த வாரத்தில் முழுமையாக நம்ப வேண்டாங்க. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற மூத்தோருடைய வாக்கினை இன்று அனுபவத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த உண்மையை நினைவில் வைத்து கொள்ளுங்க. மேல்மட்ட தலைவர்களை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டாம். பார்த்தால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய நிலை உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக தேர்வுகளில் மிக சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவது உறுதிங்க. கிரகிப்பு தன்மையும் நினைவாற்றலும் திருப்திகரமாக இருக்குங்க. விளையாட்டு பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை நீங்கள் எளிதில் பிடித்து விடுவீங்க. உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை இப்போது நீங்கள் செய்யலாங்க. இதற்கு தேவையான சிபாரிசு கடிதங்கள் பண உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் அனுகூல நிலைகளை சஞ்சரிக்கவில்லைங்க. அதனால் விளைச்சலும் வருமானமும் குறையுங்க. நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் என்பது இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பண விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் விவசாயத்துறையினர் அதிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சாதகமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மன அமைதியை பாதிக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமையும் அந்யோன்ய குறைவும் ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள முயற்சி செய்வது மிக மிக நல்லதுங்க. ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருப்பதி செல்லும் வழியில் உள்ள காளகஸ்தி திருத்தலம் சென்று தீபத்தில் பசுனை செலுத்திவிட்டு தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.